இந்த வகையில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், வலதுசாரி ஆதரவாளர் திரு சரவண பெருமாள், விசிகாவை சேர்ந்த திரு பாலசிங்கம் இணையவிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு KRD ரமேஷ் இணையவிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு SRS இப்ராஹிம் இணையவிருக்கிறார்கள். வணக்கம் சார். முதல்ல பிரியன் சார், ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த பஹல்காம் தாக்குதல், அதைத் தொடர்ந்து நமது அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், இப்போ கூட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த பயங்கரவாத இது வந்து இன்சிடெண்ட் வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தீவிரவாதம் எந்த விதமான அப்பாவி மக்களை வந்து கொல்றதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவும் குறிப்பாக வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்த டெரர் குரூப்ஸ் ஆப்ரேட் ஆகிறது வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதெல்லாம் ஆக்சுவலாக பாகிஸ்தான் வந்து அவங்க உள்நாட்டில் பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. பாகிஸ்தானில் அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது. அவங்களே வந்து தீவிரவாதத்தால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க பலூச்சிஸ்தானில். ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட்டாக வந்து அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களை திசை திருப்பதற்காக இந்த மாதிரியான டெரர் குரூப்ஸ் எல்லாம் வளர்த்து விடுறாங்க பாகிஸ்தானில். அந்த டெரர் குரூப்ஸ் இங்கே வந்து இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களை செய்கிறாங்க. சார், குறிப்பாக காஷ்மீர் இப்போது அமைதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் 370 நீக்கின பிறகு இந்த 5 வருஷத்தில் அமைதியாக இருக்குது. ஒரு சில சம்பவங்கள் நடந்த பிறகு ஒரு சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் நடந்து வந்த சூழலில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறத நாம் எப்படி பார்க்கணும்? இல்லை, அவங்களுடைய நோக்கம் அதுதான். அதாவது டெரரிஸ்டோட நோக்கம் என்னென்னா வந்து மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பாகிஸ்தான் அது காஷ்மீருக்கு வரக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதி மக்கள் அங்கே லேண்ட்லாம் வாங்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் வந்துடுது. ஸோ அங்கே அந்த டொமைசைல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து போகிறவங்களுக்கு அங்கே வசிக்கிறதுக்கான அனுமதி போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அவங்க லேண்டு வாங்குறது போன்ற விஷயம் 370 ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுது. முந்தியெல்லாம் அங்கே லேண்ட்லாம் வாங்க முடியாது, இப்போலாம் வாங்க முடியும். ஸோ அது வந்து காஷ்மீரோட முக்கியமான வருமானமே வந்து டூரிசம் தான். ஆக்சுவலாக டூரிசம் அண்ட் ஆப்பிள் இண்டஸ்ட்ரி ரெண்டுமே தான் இருக்குது. ஸோ டூரிசம்லாம் பகல்காம்லாம் வந்து உங்களுக்கு டூரிசத்துக்கு முக்கியமான இடம் அது. ஸோ அவங்க வந்து டூரிஸ்ட்டை குறிவிச்சு தாக்குறாங்க அப்படின்னா அவங்க காஷ்மீரோட பொருளாதாரத்தை மட்டும் தாக்கல, இந்தியாவோட பொருளாதாரத்தையும் தாக்குறாங்க. ஆக்சுவலாக ஏன்னா வெறும் இந்தியர்கள் மட்டுமே போகிற மாதிரி இல்லை, அப்படி வெளிநாட்டிலேருந்து நிறைய டூரிஸ்ட்லாம் அங்கே வராங்க. 2 வெளிநாட்டினர் வேறு இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒழுங்காக நடத்தப்படலை, அவங்க சரிசமமாக நடத்தப்படலை, இந்த 370 எடுத்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம்களை வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து பிரிக்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடுறதுன்றது அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக சார், குறிப்பாக இந்த காஷ்மீர் விவகாரத்தை காங்கிரஸ் கையாண்ட விதமும் தற்பொழுது மத்திய அரசு பாஜக கையாளுகிற விதத்தையும் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, யார் கையாண்டாலுமே வந்து பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வந்து மிலிட்ரி கையில் இருக்குங்க. அதாவது காங்கிரஸ் கையாண்டதுன்னா காங்கிரஸ் கையாளும்போது மும்பை டெரர் அட்டாக்லாம் வந்தது. அந்த சமயத்தில் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் போன்ற பல விஷயங்கள்லாம் வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்கில் போர் வாஜ்பாய் காலத்தில் வந்தது, அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் கார்கில் போர்லாம். ஸோ காங்கிரஸ் காலத்தில் வந்தபோது பாஜக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் வந்து பயங்கரவாதத்தை அடக்க முடியல, அவங்களே பயங்கரவாதத்துக்கு உடந்தையாக இருக்காங்கன்ற மாதிரி காங்கிரஸ் மேலேயே குற்றஞ்சாட்டினாங்க தான் பாஜக. ஆக்சுவலாக ஆனால் இன்றைக்கி வந்து 7 டெரர் அட்டாக் 2014 நடந்திருக்கு. 370க்கு அப்புறம் இது ஒரு மேஜர் அட்டாக்காக இருக்குது. இப்போ இங்கேயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு யார் பொறுப்புன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம கவுண்டராக சில நடவடிக்கைகள் எடுக்கிறது வேறு விஷயம். பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இல்லையா? தூதரகத்தில் ஆட்களை குறைக்கிறது, சிந்து நதியோட தண்ணீரை நிறுத்தி வைக்கிறது போன்ற பல விஷயங்கள் அவங்க இந்த ஒப்பந்தத்தை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான முதல்ல அந்த நடக்கும் பொழுது இதை அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சார்? இல்லை, கண்டிப்பாக. அதாவது லோக்கலில் இருக்கிற மக்கள் என்றைக்குமே அமைதியை தான் சார் விரும்புவாங்க. அவங்க வந்து எந்த ஒரு இந்தியாவில் உலகத்தில் எந்த பகுதியில் கூட பார்த்திங்கன்னா மக்கள் பொதுவாக அமைதியை விரும்புகிற மக்களாக தான் இருப்பாங்க. அந்த தீவிரவாதத்தை தூண்டி விடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். ஆனால் மக்களுக்குன்னு சில அரசியல் அபிலாஷைகள்லாம் இருக்கும். ஆனால் அவங்க வன்முறையில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்காது. ஆனால் அந்த வன்முறையை தூண்டுறதுக்குன்னு ஒரு குரூப் வரும்.
இப்போது 370 எடுத்தது வந்து காஷ்மீரில் எல்லோரும் ஒத்துக்கிறாங்கன்னா எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு பிடிக்காத ஒத்துக்கலாம். நம்ம தனித்தன்மை போயிடுத்தேன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாங்க. ஆனால் அவங்க வன்முறையில் இறங்குவாங்கன்னா அங்கே ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, ஒரு ஆட்சி வந்திருக்கு, ஒரு முதலமைச்சர் இருக்கார், ஒரு ஜனநாயக பாதையில் போயிட்டுருக்குல்ல. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து 370 வந்து முழுக்க ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எதிர்ப்பவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் எதிர்க்கிறவங்க வன்முறையில் இறங்கி அவங்களுடைய போராட்டம் நடத்துறதுக்கான அந்த மூடு வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளோவா இருக்காது. பொதுவாகவே மக்கள் அமைதியை விரும்புகிறவங்க தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த டெரர் அட்டாக் வந்து இந்த மாதிரியான ஒரு டெரர் அட்டாக்கு வரும்பொழுது நம்ம இன்டெலிஜென்ஸ் எங்கே ஃபெயில் ஆச்சுன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக 28 பேர் இறந்துருக்காங்க. அவங்க தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா இந்தியாவில் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்து முஸ்லீம்களுக்கிடையே பிளவு உண்டாக்குறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து இங்கே இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி அதெல்லாம் வந்து அவங்க உணரணும். அங்கே இருக்கிற தீவிரவாதிகள் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து தீவிரவாத செயல்களை செய்கிறவர்கள் இங்கே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தை வந்து பிளவுபடுத்துகிற ஒரு விஷயத்தில் அவங்க கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அப்படி பிளவுபடுத்துவது ஒரு கட்சிக்கு வந்து லாபகரமான அரசியல் லாபகரமாக இருக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிரதமரே என்ன பேசினார் எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தில், உங்கள்கிட்டேருந்து மாட்டை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள்கிட்டேருந்து தங்கத்தை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னாங்க. அது மட்டும் சொன்னாங்க உத்தரப்பிரதேசில் மசூதியை வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடுறாங்க, ப்ரேயர் நடத்த விட மாட்டேன்றாங்க, மாட்டிறைச்சி வச்சுருந்து அடித்து கொள்கிறாங்க, பக்போர்டு பில்லுக்கு கொண்டு வந்து நிலங்களை பிடுங்குறாங்க. இப்படி பல விஷயங்கள், அதாவது ஒரு கம்யூனிட்டியோட குறைபாடுகள் இருக்குல்ல, அது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. அது ஏற்கனவே இங்கே வந்து சொசைட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷனோடு தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி தீவிரவாதிகள் வந்து இந்த இடத்துல வந்து இது மாதிரிலாம் செயல்கள் இறங்கும்போது இது வந்து இன்னும் இங்கே இருக்கிற பிளவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு சில அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும். அதை அவங்க பயன்படுத்த விரும்புவாங்க ஆக்சுவலாக. அதுதான் வந்து நம்ம ரொம்ப மோசமான ஒரு விளைவாக பார்க்குறேன் ஆக்சுவலாக. இந்தியா வந்து பாகிஸ்தானோட டெரர் அட்டாக்கை வந்து பாகிஸ்தானை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்தியா ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்க வச்சுக்கோங்க. அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக போகிறது இல்லை, அது இந்த ராஜ்ஜிய லெவலில் கற்பனைக்கு எட்டாத வகையில் பதிலடி கொடுக்க முடியும். கற்பனைக்கு எட்டாத வகையில் நீங்கள் பதில் கொடுக்கும்போது கற்பனைக்கு எட்டாத வகையில் என்ன நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே கற்பனைக்கு எட்டாத வகையில் தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து இந்தியா ப்ரிப்பேர் ஆகிறது நமக்கு தெரியாது. இது இது புல்வாமா நடந்தபோது அதுக்கும் இவங்க தான் பொறுப்பு, பாஜக தான் பொறுப்பு. பாதுகாப்பு 48 இராணுவ வீரர்கள் இருந்ததுக்கு பாஜக தான் பொறுப்பு. எலெக்ஷன் வரும்போது அதை அப்படியே மாற்றிட்டாங்க. எலெக்ஷனோட ட்ரெண்டே மாறி போச்சு. ஏதோ பாஜக தான் இந்தியாவை பாதுகாக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? புல்வாமாவுக்கு 48 பேர் இறந்ததுக்கு பாதுகாப்பு ஃபெயிலியருக்கு யார் பொறுப்பு? யாரை நீங்கள் இப்போ பதவியிலேருந்து எடுத்தீங்க? யார் பொறுப்புன்னு பதவியிலேருந்து எடுத்தீங்க? மும்பை டெரர் அட்டாக் நடந்தபோது அப்போ இருந்த ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணார். சார், இப்போ அப்பெல்லாம் எடுக்காத ஒரு முடிவை இப்போ எடுத்திருக்காங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம் இது சிந்துலாம் 60ல் போடப்பட்ட ஒப்பந்தம். அதெல்லாம் 2 நாடுகளுக்கு இடையேயான தண்ணீர் பங்கீடு பற்றின ஒப்பந்தம். அது இப்போ அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய, கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய, பாகிஸ்தானை வந்து ஐசோலேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது தீவிரவாதத்தில் ஈடுபடுறதுனால, குரூப்பை வளர்க்குறதுனால அதை வந்து ஐசோலேட் பண்ணணும். உலக அளவில் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணி அந்த தீவிரவாதத்துக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கீங்கன்னு அந்த மக்கள் உணரணும். பாகிஸ்தான் மக்கள் உணர்ந்து அந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கணும். நம்ம தீவிரவாதத்துக்கு நீங்கள் ஏன் உதவி பண்ணுறீங்க? இப்போ நம்ம ஐசோலேட் ஆகிருக்கோமே, பொருளாதார ரீதியில் பாகிஸ்தானை ஒதுக்கணும் இது உலக அளவில். அதுக்கு இந்தியா அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். இப்போ தண்ணீரை நீங்கள் நிறுத்திருக்கீங்க, அவங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே இருக்கிற தூதர் எண்ணிக்கையெல்லாம் குறைக்கிறீங்க, நம்பர்ஸ் எல்லாம் குறைக்கிறீங்க. அவங்க உடனே சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அந்த பாகிஸ்தான் இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கை இப்போ பாகிஸ்தான் எடுத்திருக்கிற இதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் நடவடிக்கை ரத்து பண்ணுறாங்க சார். அப்புறம் எங்கள் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ அவங்களும் வந்து இதுக்கு ஈக்குவலாக அவங்களும் வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் சளைச்சவர்கள்னு காமிப்பாங்க. அப்போது நீங்கள் கற்பனை கெட்டாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கற்பனை கெட்டாத இடத்துக்கு நீங்கள் போகும்போது எதிர்த்தரப்பில் இருக்கிற அவனும் ஒரு கற்பனை கெட்டாத இடத்துக்கு வருவான்ல. அது இரு தரப்புலையும் என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும்? அப்போது இரு தரப்பில் என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும்னு எதிர்பார்த்து யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க இது அதெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் ரேட்டோரிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 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 கூச்சல், ஒரு ஆவேசம், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இமிடியேட் ரியாக்ஷன். பட் நீங்கள் பொறுமையாக 2 நாள் யோசிச்சு பார்த்து என்ன பண்ணணும்னு எடுக்கிறது அது ஒரு தனி விதமான ரியாக்ஷன். சார், இப்போ இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கிறது, வாகா எல்லையை மூடி இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த விசா சிறப்பு விசாவை ரத்து பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் பாகிஸ்தானிகள் எல்லாம் உடனே பாகிஸ்தானுக்கு போங்கன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் 10 பேர் இருக்கான் வச்சுக்கோங்க, நாளைக்கே பாகிஸ்தான் போங்கன்றாங்க. ஸோ இது மாதிரிலாம் விஷயங்கள் இதெல்லாம் ஒரு அழுத்தமாக நீங்கள் பார்க்கலையா? ஒரு தீவிர நடவடிக்கை. இதெல்லாம் இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் தேவைதாங்க. இதெல்லாம் கற்பனை கெட்டக்கூடிய அழுத்தம் தான். அதெல்லாம்
அதையும் மீறி கற்பனைக்கு கற்பனைக்கு எட்டாத அழுத்தம் என்னன்னு தெரியல. இதெல்லாமே கற்பனைக்கு எட்டுறது, இதெல்லாம் இதெல்லாம் கற்பனைக்கு செயல்முறை. எட்டுறது இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கிறதே ஒரு பெரிய முடிவா நீங்க பாக்கலீங்க சார். ஒரு ஆமா சார், பொருளாதாரத்துல கண்டிப்பா. 25% உள்நாட்டு உற்பத்தியில பாகிஸ்தான் இந்த கண்டிப்பா. சிந்து நதியை சார்ந்து இருக்கு. விவசாயம் பாதிக்கப்படும், குடிநீர் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. கண்டிப்பா அதுதான் வந்து பாகிஸ்தான் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நல்ல இது இந்தியா வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு எடுத்த ஒரு வலிமையான ஆயுதமாக நான் பார்க்குறேன். அதனால் சந்தேகமே இப்போ இல்லை. ஆனால் இன்னும் கற்பனை கெட்டாத பல விஷயங்கள் இருக்கும்போது அப்படின்னு ஆளுகின்ற அரசியல்வாதிகள் சொல்லும்பொழுது அந்த மாதிரியான விளைவுகள் வந்து இரண்டு பக்கத்திலும் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்றதை பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அது வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இதுவரையும் வந்து இந்திய அரசு வந்து அந்த ராஜ்ஜிய ரீதியில் எடுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஆக்சுவலாக விசா கொடுக்காது இருக்கிறது, பாகிஸ்தானில் வெளில அனுப்புறது, எம்பசியோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறது. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எதிர்பார்க்கறது சிந்து நதி வாட்டரை ஈவன் கார்கில் போரும்போது கூட நடக்கலாது, ஈவன் 65 போரும்போது கூட நடக்கலாம் ஆக்சுவலாக வந்து. ஒரு பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்கக்கூடிய 71 போரில் கூட பாகிஸ்தான் நிலைக்குலைய வைக்கக்கூடிய ஒரு முடிவாக பார்க்குறாங்க. நிச்சயமா. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த தண்ணி நிறுத்தம்ன்றது வந்து உண்மையிலேயே வந்து இந்தியா எதிர்பாராத ஒரு விஷயம் சார். அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, பாகிஸ்தான் இதுக்கு இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறது வந்து இந்தியா வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றது எப்படி? சார் அதுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்குது சார். அதுக்கெல்லாம் உலக வங்கி சம்பந்தமானது இது. அதுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கான வழிகள்லாம் இருக்குது. பட் இந்தியா வந்து இமீடியட் ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? இந்தியா வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணணும்ல. பாகிஸ்தானுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்ல. நம்ம வந்து 28 உயிர்கள் போயிருக்கு. அந்த 28 உயிர்கள் போனது வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு கண்டனம் தெரிவிச்சு புல்வாமாவுக்கே நீங்கள் என்ன பண்ணீங்க? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணீங்கல்ல. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணீங்க. செலக்டடாக இருக்கிற அந்த முகாம்கள், தீவிரவாத முகாம்களை நீங்கள் டார்கெட் பண்ணீங்க. இந்தியன் இன்டெலிஜென்ஸுக்கு பாகிஸ்தானில் எங்கெங்கே முகாம்கள் இருக்குன்னு தெரியாதா இருக்கும். பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் என்னென்ன நடக்குது அவங்களுக்கும் தெரியாத இருக்கும். பாகிஸ்தானும் இந்தியாவை குறை சொல்கிற பல விஷயங்கள் இருக்குது. இந்தியாவும் பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து தான் இருக்குது. ரெண்டு கண்ட்ரியும் ஒருத்தருக்கு பார்த்துன்னு தான் இருக்காங்க. ஆனால் இந்த தீவிரவாத செயலில் கிராஸ் பார்டர் டெரரிசம் சொல்கிறாங்கல்ல, எல்லை கடந்த தீவிரவாதம் சொல்கிறாங்கல்ல, இதை வந்து எப்படி சகித்துக்கொள்ள முடியும்? சகித்துக்கொள்ளவே முடியாது ஆக்சுவலாக. ஸோ இதாவது 28 பேர் இறந்து போயிருக்காங்க சார். இதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஃபிட்டிங் ரிப்ளை இதுவரையும் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற விஷயமா இருக்குது ஆக்சுவலாக வந்து. இனிமேல் இது மாதிரிலாம் ஈடுபட்டால் அவனை உலக அளவில் தனிமைப்படுத்துவோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துன்னு போகிறாங்க. அப்படி எடுத்துன்னு போகணும் ஆக்சுவலாக. ரெண்டாவது ஜேடி வான்ஸ் வந்திருக்கிற சமயத்தில் இதை பண்ணுறாங்க. அமெரிக்க உதவி ஜனாதிபதி வந்திருக்கிற சமயத்தில் இதை பண்ணுறாங்கன்ற போது இது எல்லாத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணுமாங்க சார். எல்லாம் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு புரியுது. அவங்களோட தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்னன்னு புரியுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுக்கும்போது இந்த கற்பனை கெட்டாத அப்படின்ற விஷயத்தை வந்து அதை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல. ஏன்னா கற்பனை கெட்டாதுன்னா பல விஷயங்கள் இருக்குது கற்பனையை கெட்டாதது. அதனால் வந்து அது கற்பனை கெட்டாத மட்டும் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக கற்பனை கெட்டாதா இருந்தால் மட்டும் இருக்கக்கூடாது. அது அறிவுபூர்வமாக இருக்கணும். அது வந்து அறிவுபூர்வமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். அது வந்து இன்னும் வந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அதே சமயம் பாகிஸ்தானை வந்து ஒரு இடத்துல தே ஹேவ் டு ஷோ த ஸ்பேஸ், அவங்களுக்கு அந்த இடத்த காமிக்கணும். நீ இது மாதிரிலாம் ஈடுபட்டால் அவனை இப்படி தான் இந்த இடத்துல வைப்போம் ஒன்று அப்படின்னு அவனுக்கு அறிவு போட்டுற மாதிரியும் அவனுக்கு வந்து எச்சரிக்கிற மாதிரியும் இருக்கணும். அதே சமயம் அது மேலும் வந்து பல சிக்கல்களை கொண்டு வர மாதிரியான ஒரு கற்பனை கெட்டாத விஷயமா இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஆவேசமோ ஆர்ப்பாட்டமோ கிடையாது. இது வந்து 2 நாடுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஆட்கள் கிடைச்சாங்கன்னா அவங்கள வந்து சட்டத்தின் முன்னிறுத்தி எப்படி இதுக்கு முன்னாடி பல பேரை நம்ம தூக்கில் போட்டிருக்கோமோ, ஈவன் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட இங்கே கொண்டிருக்கோமோ, அந்த மாதிரி அவங்க எங்கே இருந்தாலுமே அவங்களை பிடிச்சி கொண்டாந்து அவங்கள வந்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி தீவிரவாதத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயத்தை வந்து கட் பண்ண வேண்டிய, அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இந்தியாவுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே.